வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார் நம்ம சிஎன்ஜி உங்கள் வண்டிக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க. ஆமாம். ஓட்டி பார்த்தீங்க, ட்ரையல் எடுத்துட்டீங்க. ஆமாம். இப்போ எப்படி இருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா சார், நல்லா இருக்குது சார். அதான் பெட்ரோலுக்கும் இதுக்கு எனக்கு அந்த சேஞ்ச் தெரியல. கரெக்டாக வந்து பெட்ரோலில் போகிற மாதிரியே தான் இருக்குது. பெரிய சேஞ்சஸ் எதுவும் தெரியல. சரிங்க சார். அப்புறம் நம்ம இன்ஸ்டாலேஷன் வே எப்படி இருந்தது? நல்லா இருந்தது சார். டெக்னீஷியன் நல்லா இது பண்ணார். ஒவ்வொரு விஷயமும் கேர் எடுத்து பண்ணார். நானே எல்லாமே பக்கத்தில் இருந்து பார்த்தேன். எல்லாமே கேர் பண்ணி பண்ணியிருக்கேன் சார். அதில் எந்த குறையும் இல்லை. இதை தவிர்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா சார்? கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் தான் சார். ஏன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு இதுதான் இருந்தது, கம்பெனி வாரண்ட்டி வந்து போயிடுமேங்கிற ஒரு பயத்தோடு தான் நான் போட்டேன். இருந்தாலும் ஓகே, எப்படி பார்த்தாலும் நமக்கு பெட்ரோல் வந்து வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா 15,000க்கு நான் போட்டேன். ஒரு 20 நாள்லேயே வந்து 15. இப்போ அந்த காஸ்ட் வந்து எனக்கு இதுவாக வந்து இது கண்டிப்பாக போட்டதுக்கப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. சரிங்க சார். மற்றபடி எப்படி சார், இஎம்ஐ தானே போட்டிருக்கீங்க? ஆமாம்மா, இஎம்ஐ தான். நான் சப்போர்ட் கேட்டேன், நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க. அது ரொம்ப சந்தோஷம் சார். இல்லைனா கண்டிப்பாக போட்டிருக்க முடியாது. நீங்கள் அந்த சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த எட்டிகா ஒன்று கஸ்டமர் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்தார். ஸோ நம்ம கம்பெனியை வந்து த்ரூ ஃபேஸ்புக்கு பார்த்துட்டு வந்தார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2021 BS6 கேட்டகரி உள்ள வண்டி இது. ஸோ நம்ம ஃபிட்டிங் பண்ணி முடிச்சுருக்கோம். என்ன கிட்டு எப்பவுமே நான் சொல்கிறது என்னென்னா மோட்டோசன் இஸ் பெஸ்ட் கிட்டுன்னு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் கிட்டு ஃபிட் பண்ணி முடிச்சுருக்கோம். பாருங்கள், ஃபிட்டிங்கை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்பர் பாருங்கள், TN21 BS06 காஞ்சிபுரமோட ரிஜிஸ்ட்ரேஷனு. இப்போ ஃபிட்டிங் பாருங்கள், மோட்டோசன் கிட்டு எப்பவுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற கிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ECMI எந்த இடத்துல இருக்குது பாருங்கள், BS6 கேட்டகரி மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ என்ன ஆர்டிஓ சைடில் என்ன சொல்கிறாங்களோ அந்த கிட்டு தான் போட்டிருக்கு. ஸோ நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ்டு லைசன்ஸ் ஷேட்டில் இருக்கிறதுனால அதுக்கு என்னவோ அந்த வண்டிக்கு போட்டாச்சு. ஸோ ஸ்லீவ்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக ட்ரிபிள் லேயர் ஸ்லீவிங் போட்டிருக்கோம். எந்த ஒரு ஒயரும் வெளியில் தெரில, எல்லாத்துக்குமே ஸ்லீவ் கொடுத்தாச்சு. ஃபில்லிங் வால் பாருங்கள் எவ்வளோ காம்பேக்டாக உட்காந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இனிமேல்பட்டு ஸ்டேஷன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேட் இல்லைனா ஃபில் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு மினி லைசன்ஸ் மாதிரி. ஸோ இப்போது பார்க்கறன்னு போவோம். பாருங்கள், இதுதான் வண்டி. ஸோ பெட்ரோல் டேங்க்கில் கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டு கேட்டிருந்தார். ஸோ அவருக்கும் ஒரு வால், நல்ல ஆர்கனைஸ்டான வால் போட்டிருக்கோம். நல்லா கியா காரன்ஸில் போட்ட மாதிரி அந்த வால்வு இது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா அருமையாக ஃபிட் ஆகிருக்கு. ஸோ சிலிண்டர் எப்படி ஃபிட் ஆகிருக்குன்னு பாருங்கள். எத்தனையோ வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 25 வண்டிக்கு பக்கம் நம்ம பண்ணியிருக்கோம். இன்னமும் எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பண்ண முடியும் அப்படின்றது நம்ம பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. சரிங்களா? ஸோ ஃபிட்டிங் பாருங்கள், எல்லா டேங்க்கு ஸ்லீவ்ஸ் எல்லாம் போட்டாச்சு, கவர் போட்டாச்சு. இன்சுலேஷனும் நல்லா இருக்குது. தெரில போல் நட்டு, நைனலாக் நெட்டு எல்லாமே. சரி, ஓகே. இப்போ வந்து டேஷ்போர்டு அங்கே போகும். டேஷ்போர்டை பாருங்கள், இதுதான் சுவிட்சு. வழக்கம் போல் சுவிட்சு நம்ம வச்சுருக்கோம். எட்டிகா வண்டி இது. வண்டியை பாருங்கள் க்ளீனாக. ஸ்டேரிங் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும், எட்டிகா ஹைப்ரிடு. ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையல் எடுத்துட்டோம். கஸ்டமரோட கேஸ் ஃபில் பண்ணி ட்ரையல் எடுத்தோம். ஸோ கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம ஒரு 2 பாயிண்ட் கேட்போம் வாங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? நம்மக்கிட்ட ஃபிட்டிங் எப்படி வந்தீங்க, யார் சொன்னாங்க? நான் ஒரு ஆட் பார்த்து தான் சாரிகிட்ட கேட்டிருந்தேன். அப்போ வந்து ஒன் மார்க்கெட் பிளேஸ்னு சிஎன்ஜி கன்வர்ஷன்ற மாதிரி ஒரு ப்ரைவேட் லிமிடெட்னு சொன்னார் ஃப்ரெண்டு. அதை கேட்டு இங்கே வந்தேன். அதுக்கு முன்னாடி டவுட் நிறைய இருந்தது இங்கே வரத்துக்கு முன்னாடி. அதாவது அதாவது எப்படின்னா ஷோரூமில் ஃபிட்டடாக இப்போ சிஎன்ஜி காரோட சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் வர வண்டிகள்லாம் நிறைய வருது, அதே மாதிரியே இருக்குமா அப்படின்ற டவுட் நிறைய இருந்தது. அதுவும் இல்லாமல் இது எப்படி அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக மாட்டுவாங்க, எப்படி இருக்கும் அப்படின்ற டவுட்டோடு தான் நான் வரும்போது வந்தேன். இங்கே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி இது இப்படி தான் சரி இருக்கும், இதுதான் வரும். ஷோரூமில் கூட இப்போ வர வண்டி சிஎன்ஜியோட வர வண்டியை விட இப்போ இந்த ஃபிட்டிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்குது. எந்த ஒரு டவுட்னாலும் கிளியர் பண்ணார். இதுக்கப்புறம் எந்த டவுட்டுமே வந்து நான் போன பிறகு வருமானது எனக்கு தெரியல. அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக கொடுத்தாரு. சார், உங்களுக்கு ஃபிட்டிங்கில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக மன திருப்தியோட வண்டி எடுத்துன்னு போகணுன்னு அந்த மனசு இருக்கா? ரொம்ப திருப்தி சார், ரொம்ப திருப்தி, 100% திருப்தி. இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து வண்டியை அதிகமாக எடுக்க மாட்டேன்.
இப்போ சிஎன்ஜி போட்ட பிறகு ரொம்ப லாங் டிரைவ்லாம் போகணுன்ற ஒரு ஃபீல் வந்து இந்த சிஎன்ஜி மாட்டின பிறகு எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. இதுக்கப்புறம் வண்டி ஓட்டும் போது பெட்ரோல் சிஎன்ஜி இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுங்களா? அது 0% சார், எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜின்ற ஒரு இதுவே தெரியல, எதில் போகுதுன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி போகுது, காத்தா பறக்கிற மாதிரி. அதை விட பெட்ரோல் விட இது மாட்டின பிறகு எனக்கு கொஞ்சம் பிக்கப் நல்லா இருக்கிற மாதிரியே தெரியுது. அதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக வந்து ரெப்யூட்டட் கன்சர்னை தேடுங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட வேண்டியது எல்லாமே வந்து கரெக்டான இடம், எந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணுறாங்க, கிட்டெல்லாம் அப்ரூவ்டாக இருக்கா, ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் பண்ணுறாங்கன்ற பார்த்துட்டு வண்டியை கொடுங்க. வண்டியை கொடுத்துட்டு புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் நான் வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 40,000 மாட்டுறாங்க, இது 45,000 சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அண்டர் நார்ம்ஸ் பிரகாரம் வராது. ஸோ வந்து BS6னால் அந்த கிட்டு போடுங்க. அதுக்கு ஆர்டிஓவில் உங்களுக்கு ரெக்கக்னைஸ்டாக ஆன்லைனில் ஏற்றக்கூடிய கிட்டாக போடுங்க. ஸோ வண்டியும் நல்லா இருக்கணும், கஸ்டமரும் நல்லா இருக்கணும். நம்மக்கிட்ட மாட்டிட்டு போன பிறகு அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஃபிட் அண்ட் ஃபர்கெட்ன்ற மாதிரி நம்ம ஃபிட்டிங் இருக்கும். சார் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபிட் அண்ட் ஃபர்கெட் மாதிரி இருக்கா ஃபிட்டிங்கு? அது ஃபிட் அண்ட் ஃபர்கெட் மாதிரி தான் சார், எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இது பண்ணியிருக்கிறாரு. டவுட்டே வேணாம். எதுவுமே வந்து பக்கத்தில் இருந்து தான் பார்க்கணும், ஏதாவது ஒரு இது நடக்குமா அது நடக்குமான்ற பயம் எதுவும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்து ஏதோ ஒரு வேலைன்னு நம்ம கிளம்பி போயிட்டா கூட அதை பர்ஃபெக்ஷனாக முடிச்சு கொடுத்துட்டு நம்மளுக்கு இது பண்ணி சொல்கிறார், கால் பண்ணி. சார் அடிஷ்னலாக ஒரு இப்போ அவங்க சார்கிட்ட நேரடியாகவே கேட்போம். சார் இதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எத்தனை குடிப்பீங்க, அது எதனா மைண்டில் வச்சுருக்கீங்க? இதுக்கப்புறம் சார் இப்போ வரும்போதே ஃப்ரெண்டு கேட்டார், அடுத்த டிரைவருக்கு ஒரு வண்டி கேட்டார், கண்டிப்பாக எவ்வளோ ஆகும் மாட்டணும், எப்படி கரெக்டாக மாட்டுறாங்களான்னு. இப்போ நான் இதை போய் காமிச்சு அவர்கிட்ட நேரடியாக லைவாகவே காமிச்சிடுவேன். இதை மட்டும் தான் சார் பண்ணிடுறேன். இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எதனா எக்ஸ்ட்ரா பார்ட் மாதிரி எதனா தெரியுதானே கேட்பேன் நான் இந்த வண்டியை பார்த்து. அப்படியே வண்டியில் இருக்கிற மாதிரியே எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது, பர்ஃபெக்டாக மாட்டிருக்கீங்க. இதை போய் நான் சொன்ன உடனே இல்லை. இப்போ இதுக்கப்புறம் 2 வண்டி என்கிட்ட கேட்டிருக்காங்க, டிரைவர் கேட்டிருக்காங்க, மேக்னெட்டுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த வண்டி இதை பார்த்துட்டு கேட்டாங்கன்னா கூட நான் கண்டிப்பாக இங்கே வெள்ளூரில் இந்த மாதிரி ஒரு ஒன் மார்க்கெட் ப்ரைவேட் லிமிடெட் ஒன்று இருக்குது, சிஎன்ஜி, அங்கே நல்லா பர்ஃபெக்ஷனாக மாட்டுறாங்க. ஆர்டிஓ நார்ம்ஸ் பிரகாரம் என்னென்னலாம் இருக்கோ அது பிரகாரம் தான் ப்ரொசீஜராக பண்ணுறாங்க. ப்ளஸ் ஜிபிஆர்எஸ் அண்டு பவர் விண்டோ இந்த மாதிரி சென்ட்ரல் லாக்கிங் இதெல்லாம் வந்து அவரே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் அவரே எக்ஸ்ட்ரா பண்ணித்தராரு இதோட. ஸோ கஸ்டமர் இவ்வளோ நேரம் நம்ம வந்த கஸ்டமர் நல்லா ரிவ்யூ கொடுத்துருக்காரு. அவருக்கு என்ன தோணுச்சுன்றது, அவர் என்ன வண்டியில் பார்த்தன்றதை க்ளீனாக சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் சார், இவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு. நீங்கள் நிறைய கஸ்டமர் சொல்லுங்கள், இன்னும் நம்பர் தான். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.